அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம வந்து ரவா உப்புமாவும் இனிப்பு சேமியாவும் சேர்ந்து காமிக்கிறேன். ரவா உப்புமா எனக்கு தெரியாதான்னு பார்க்காதீங்க. அது வந்து தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, புதுசாக கற்றுக்கிறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். ரவா நல்லா வறுத்துக்கணுங்க. நல்லா வறுத்து செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும், குழையாமல் இருக்கும். நல்லா மணம் வர வரைக்கும் நம்ம வறுக்கணும் ரவாவை. இப்போது ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம். அதே சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றணும், அப்போ தான் கொஞ்சம் குழையாமல் இருக்கும். ஒரு ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா போடுறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போடுறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து போடுறேன். இஞ்சி பாருங்கள், கண்டிப்பாக இஞ்சி போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி வந்து நான் மிக்சியில் சும்மா பல்ஸ் வச்சு நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நைஸெல்லாம் அரைக்கக்கூடாது இஞ்சியை. பச்சை மிளகா ஒன்று அதெல்லாம் வெட்டி போட்டிருக்கேன். நல்லா இஞ்சி மணம் வர வரைக்கும் நம்ம அதில் வதக்கட்டும். வெங்காயம், பல்ல வெங்காயம் மீடியம் சைஸ் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். வெங்காயம் வந்து ரொம்ப வதக்கணும் அவசியம் இல்லை, கண்ணாடி பதத்துக்கு இருந்தால் போதும். இந்த கப்பில் ஒரு கப்பு நான் ரவா போட்டிருக்கேன். அதே கப்பில் நான் 1.5 கப்பு தண்ணி ஊற்றுறேன். ரவாக்கு எப்போதும் 1க்கு 1.5 தான் நம்ம கணக்கு வைக்கணும். சரியாக 1.5 கப் வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கக்கூடாதுங்க. அப்படி வதங்கினாக்கா உப்புமா கலர் மாறிடும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுடணும். மூடி போட்டு நம்ம வந்து தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதிக்குது. நம்ம வறுத்து எடுத்த ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி கலரி விடுவோம். சிம்மில் வச்சுக்கணும். இப்போ அடுப்பை வேகமாக இருக்கக்கூடாது, வேகமாக வச்சாக்கா கட்டி பிடிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் ரவாவை. கை விடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி கட்டி விழுந்துடும். இப்போது 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைப்போம். நல்லா கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உப்புமா. நான் போடுறது எல்லாத்தையும் போட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்புமா பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நல்லா மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி குழையாமல் சூப்பராக இருந்துருக்கு பாருங்கள்.
இந்த ஜீனி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்புமா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம இனிப்பு சேமியா செய்கிறது காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து ஒரு சட்டி வச்சுருக்கேன். மெலிஸ் சேமியா தாங்க நான் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு கப்பு எடுத்துருக்கேன். முதல்ல என்ன செய்யலாம், நெய் போட்டுக்குவோம். 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். கொஞ்சமாக திராட்சை, முந்திரி, ஏலக்காயில் பட்டை ஒரு சின்ன துண்டு போடுறேன். சின்ன துண்டு பட்டை மட்டும் போட்டால் போதும். முந்திரி, திராட்சை, பாதாம்லாம் இருக்குங்க. பாதாம், இது பிஸ்தா பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். நெய்லேயே வறுத்துக்குவோம். சிம்மில் வச்சு வறுக்கணும். வறுத்துடுச்சு. தள்ளி வச்சுக்கிட்டலாம். நாங்கள்லாம் கெஸ்ட்டுக்கு வந்தாக்க பக்கத்தில் நாங்கள் சேமியா தாங்க செஞ்சு வைப்போம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இனிப்பு சேமியா செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ ரவா வறுத்த மாதிரி இப்போ சேமியாவும் நம்ம வறுக்கணும். வறுத்து தான் செய்யணும். வறுக்காமல் செய்யவே கூடாது. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழையாமையும் இருக்கும். இது லைட்டாக ப்ரௌன் கலர் மாறணும். மாறுற வரைக்கும் நம்ம வறுக்கணும். இதில் கை விடாமல் கிண்டுனேன், இல்லாட்டி கருகி போயிடும் சேமியா. பாருங்கள், லைட்டாக ப்ரௌன் கலர் இருக்குது பாருங்கள். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நான் எந்த கப்பில் நம்ம சேமியா எடுத்தோமோ அதே கப்பில் நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கணும். இது ஒரு கப்பு நான் சேமியா எடுத்துருக்கேன். அது ஒரு கப்பில் கரெக்டாக நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இதுக்கு மேலே ஊற்ற வேணாம். ரவாவுக்கு 1க்கு 1.5, சேமியாவுக்கு வந்து 1க்கு 1 தான் ஊற்றணும். நம்ம அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. நீங்கள் மொத்த சேமியானாக்கா கொஞ்சம் கூட ஊற்றி சேர்த்துக்கலாம். இது மெனி சேமியா இருக்கிறதுனால கரெக்டாக ஊற்றணும். கலர் போடுறேங்க. இது ஆப்ஷனல் தாங்க. இது போட்டு தான் நமக்கு டேஸ்ட் கிடைக்கணும் இல்லை, சும்மா அழகுக்காண்டி போடுறது. இது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து போட வேணாம். இதுக்கு பேரே கலர் போட்டுக்கு பேரே கேசரி பவுடர்னு தான் பேர். அதனால் இதை எல்லாருமே அவசியம் போடுவாங்க. அவசியம்னு கிடையாது. உங்களுக்கு தேவையில்லைனாக்கா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம்.
நல்லா கொதி வருது இப்போ தான். ஒரு பின் சால்ட்டு போடுறேங்க. இனிப்பில் எப்போவுமே நம்ம வந்து உப்பு போடணும். போட்டால் தான் நமக்கு வந்து இனிப்பு எடுத்து காமிக்கும். இப்போ பாருங்கள், அதே கப்புன்னு அரை கப்பு நான் வந்து சுகர் போடுறேன். இதுதான் கரெக்டான அளவு. நல்லா கொதி வந்துடுச்சு. பாருங்கள், கரெக்டான இது வந்துடுச்சு. இப்போ வந்து நான் நெய் வச்சுருக்கேன், அது கொஞ்சம் போடுறேன். இது இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் நார்மல் நெய்யே போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுவோம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆச்சு. ரொம்ப சூப்பராக வந்துச்சு பாருங்கள். குலையவே இல்லை பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வர கெஸ்ட்டுங்களுக்கு செஞ்சு வைங்க. ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வந்தாலும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்களாம். அவ்வளோதாங்க, நம்ம சேமியாவும் செஞ்சாச்சு, உப்புமாவும் செஞ்சாச்சு. நான் போகிற வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம எடுத்து வச்சுருந்தா திராட்சை முந்திரியெல்லாம் இதில் போட்டுடலாம் மேலே. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.